அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் அண்ட் எபிசோட் 104 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா அந்த ஒரு ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். சண்டை ஆரம்பித்த உடனே எபிசோட முடிச்சு விட்டுருப்பாங்க பயப்பிள்ளைங்க. ஸோ இந்த ஒரு எபிசோட் அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஆட்கள் எல்லாருமே மிஸ்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காரணம் என்னென்னா எல்லாமே ரெட்டாக தெரியுதுங்க. ஒருத்தன் என்ன கேட்குறான், என்னடா ஸ்கை ரெட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இல்லைடா நம்ம கண்ணு ரெட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல இவங்களால சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியல. சோல் பவர் மட்டும் கிடையாது, நீங்கள் நடக்கிறீங்களே அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்லோ ஆகிடுச்சு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பாய்சன் மாஸ்டருமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஒரு ஃபியூஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு சோல் மாஸ்டருடைய 7th சோல் ஸ்கில் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா. இதை வந்து மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இந்த சோலால் சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 7-in-1 ஃபியூஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ரெட் மிஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறாரு, ஐயோ இவங்க எப்படி உள்ளுக்குள்ளே வந்து தப்பிக்க போகிறாங்க தெரியலையே. ஏன்னா இவங்களோட சோல் பவருக்கும் அவங்களோட சோல் பவருக்கும் பயங்கர கேப் இருக்குது. வெளியில் தப்பிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம் லிட்டரலாக சொல்லணும்னா. இப்போ அந்த ஜீனி என்ன பண்ணுது, அந்த கத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஆட்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், பர்பிள் டீமனை அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லா இல்யூஷனுமே பார்த்துட்டான். நம்ம ஆட்கள் எல்லாருமே சேஃபாக என்ன பண்ணனா, ப்ளூ சில்வர் பிளான்ட் யூஸ் பண்ணி வெளியில் தள்ளி விட்டுட்டு அந்த 2 கத்தியும் கையில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி செவிட்டு அடிக்கிறான். அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி தாங்கலை. உன்னால் எப்படி அங்கே அட்டாக்கை தடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. வெளியில் நம்ம ஆட்கள் மிஸ்ட்டை விட்டு வெளியில் போன உடனே அவனுங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. இது அப்புறம் சாத்தியம், இவனுக்கு அப்புறம் வெளில வந்தானுங்க. ஏன்னா அந்த மிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைரக்ஷனே தெரியாதான். லிட்டரலாக வந்து ட்ராப் ஆன மாதிரி மாட்டிப்பாங்களாம். எப்படி வெளில வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. நம்ம பாய்சன் மாஸ்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த தங்சானுடைய சோல் பவர் எந்த அளவுக்கு தாண்டா ஸ்ட்ராங்காக இருக்குது, அவனால் எப்படி மிஸ்ட்டுக்குள்ளே பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஃப்ராண்டர் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறான் மனுஷன். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை ஆப்போனண்ட் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. தங்சானால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அவங்க. ஆனாலுமே அந்த ஜீனி என்ன பண்ணுது, இந்த ஒரு ஸ்கில்லை வச்சு இங்கேருந்து தப்பிச்சலான்னு பார்க்குறீங்களா, விடமாட்டேன் அப்படிங்குது. அது வந்து அந்த ஒரு மிஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுதுங்க. மறுபடியும் எல்லாரையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தது. அதாவது அந்த ஜீனி தான் வந்து சென்டர், அதை சுற்றி தான் வந்து அந்த மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, சண்டை போகிறத நிறுத்திட்டு மறுபடியும் வேகமாக முன்னுக்கு போய் மிஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ண உடனே மறுபடியும் எல்லாரும் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, உன்னால் பறக்க முடிஞ்சாலொழிய இங்கேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்குது. சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருவாங்களா. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தங்சான் அந்த ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கான். எல்லாருமே என்ன நினச்சாங்க, அது தங்சானோட எபிலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது நம்ம ஆஸ்காரோட எபிலிட்டி இல்லை, அதான் ஃபுட் பிரான்ச்னு சொல்லிட்டு அவனை சுத்தமாக என்ன பண்ணாங்க, இக்னோர் பண்ணாங்க. இப்போ அவஸ்தைப்படுறாங்க. ஸோ இந்த ஜீனி என்ன யோசிக்குது, இதுக்கு மேலே அந்த 6 பேரை தொடர்ந்து போய் சண்டை போட முடியாது. ஏன்னா பிடிச்சா கூட மறுபடியும் இப்படியே பறந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவளோட அந்த ஃபியூஷன் ஸ்கில் இருக்குது பாருங்க, இது என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஏகப்பட்ட எனர்ஜி அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணும். ஸோ ரொம்ப நேரத்துக்குலாம் தாக்கு பிடிக்க முடியாது. என்ன சொல்கிறான்னா, வெளியில் இருக்காங்களா 5 பேர், அவங்க பார்த்துக்கிட்டோம், இங்கே இருக்கணும் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ வெளியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே இந்த ஜீனி என்ன கேட்குதுன்னா, இந்த பாரு, நீ வந்து சோலோவோட கம்பேர் பண்ணிக்கவே முடியாது சரியா. என்னதான் நாங்கள் 2 பேர் இல்லைனா கூட வெளியில் அவங்களால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் 2 பேர் வந்து லெவல் 50க்கு மேலே இருக்கோம், நீ வெறும் 43, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அசர வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான். அவனுடைய அந்த சோல் போன் இருக்கு பாருங்க, அதை வெளியில் எடுக்கிறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக போப்பே வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போய் பார்க்குறா. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சோல் போனை அவன் வெளியில் எடுக்கல. அந்த ப்ரிலிமினரி நடந்துச்சு இல்லையா, அங்கே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இங்கே அவன் யூஸ் பண்ணவே இல்லை. அதான் தங்சான் சோல் பவர் 43ல் இருந்தால் கூட இந்த ஒரு சோல் போன் என்ன பண்ணுதுன்னா, இந்த பவர் லெவல் கேப் அப்படிங்கிறத கம்மி பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ இவனால் நேருக்கு நேர் நின்று சண்டை அப்படிங்கிறத போட முடியும். ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுங்க. அதாவது கொலை வெறி கொண்டு அட்டாக் பண்ண சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அவங்களோட ஸ்பீடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தங்சானை வந்து வேறு லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்சானுமே அவனுக்கு தெரிஞ்ச மொத்த விதையுமே அந்த இடத்துல இறக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலைங்க. இவனால் வந்து அந்த ஜீனியை சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அட்டாக் ஒவ்வொன்றுமே அவ்வளோ வேகமாக இருக்குது. ஒரு அடி அடித்தா எங்கேயோ போய் விழுந்துடுறான். அதில் ஒரு அட்டாக் அவன் வந்து என்ன பண்ணுறான், பிளாக் பண்ணுறான். இவனோட சோல் போன் வச்சு தான் பிளாக் பண்ணுறான். ஆனாலுமே அந்த சோல் போனே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிடுச்சு. இந்த சோல் போன் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த மூன் பிளேட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மிஸ்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மூபாயும் இன்னொருத்தனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவனுக்கு வந்து ஃப்ளேம் பவர் இருக்குது. இப்போ 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த சப்போர்ட் பிரான்ச்சை சேர்ந்தவன் என்ன பண்ணுறான்னா, ஆப்போனண்ட்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான். அப்போ மூபாயால் தாக்க பிடிக்க முடியல. ஆனால் அந்த கேப்பில் சூச்சிங் என்ன பண்ணுறா, உள்ளுக்குள்ளே வந்து சம்மாட்டி அடிக்கிறாங்க. சரி அடிச்சிருவா அப்படின்னு பார்த்தா பயப்புள்ள அவனுக்கு வெறும் ஃப்ளேம் மட்டும் கிடையாது, அவன்கிட்ட எர்த் எலிமெண்ட்டும் இருக்குங்க. ஸோ 2 ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத வச்சிருக்கான்.
அதே சமயத்தில் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஹோலி ரிங் சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி ஷாவுலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஷாவு வந்து செம பிரில்லியண்ட்டாக ஒரு பிளான் ஒன்று பண்ணுறா. என்னன்னா, அங்கே இருக்கிறவங்கள வந்து அவளுக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டு ஒரே லைனாக ஃபார்ம் பண்ணிடுறா. ஃபார்ம் பண்ணிட்டு அவளோட அந்த 4th சோல் ஸ்கில், அதாவது கோல்டன் ஷீல்டு, அதை வந்து யூஸ் பண்ணுறா. யூஸ் பண்ண உடனே அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒர்க் ஆகலை. அவனுக்கு சரியான வெறி ஆயிடுச்சுங்க. மறுபடியும் அட்டாக் பண்ணுறான் பாரு அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவன் என்ன பண்ணுறா, டெலிபோர்ட் ஆகி அங்கே போயிட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்தோன்னா இன்னொரு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க அவனை காப்பாற்றலான்னு. ஆனால் நம்ம ஆட்கள் ஃபேட்டி எல்லாம் போய் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இங்கே மிஸ்டுக்குள்ள தங்சான் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஜீனியை கட்டி போட்டுறாங்க. ப்ளூ சில்வர் பிளான்ட் யூஸ் பண்ணி கட்டிட்டான். கட்டிட்டு எல்லா சைடில் இருந்து சராமரே அட்டாக் பண்ணுறான். ஆனால் எந்த பக்கத்துலேருந்து அடித்தா கூட ரொம்ப ஈஸியாகவே கத்தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஜீனி பிளாக் பண்ணிடுது. இப்போ இந்த ஜீனி என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளேட் இருக்கு பாருங்க, அதை பயங்கரமாக வந்து சொல்லிட்டு தூக்கி போட்ட உடனே தங்சான் வந்து தப்பிச்சிடறான். ஆனால் வெளியில் மூபாய் சண்டை போட்டுருக்கான்ல, அடே மூபாய் ஓரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் கத்துறான். அவனுமே வந்து எகிரினான்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே ஆப்போனன்ட் சண்டை போட்டுருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ளேமை யூஸ் பண்ணி ஃப்ளோரையே ஒரு மாதிரி லாவா மாதிரி மாற்றிடுறான். இப்போது மூபாயால் சுத்தமாக நகர முடியல. அவனோட கால் எல்லாமே பயங்கரமாக மாட்டிக்கிச்சு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த போச்சில் ஒரு பிளேடு அது திரும்ப வருது மூபாயை நோக்கி தான். எல்லாருமே டே நகர்ந்து போடா அப்படிங்கிறாங்க. அட நகர முடிஞ்சா போயிருக்க மாட்டானா, ரைட்டு இன்னைக்கு மூபாய் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் யோசிக்கும் பொழுது தங்சான் உள்ளுக்குள்ளேருந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ளூ சில்வர் கேஜ் அப்படிங்கிறத போட்டு மூபாயை காப்பாற்றுறான். அதான் உள்ள இருக்க ஜீனி கேட்குது, ஏண்டா உன்னோட சோல் பவர் ஏற்கனவே என்னோட கம்மி, இது பத்தாவதுக்கு உன்னோட 4th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வெளியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மூபாயை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே 2வது கத்தியை யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய ஹேமரை வெளியில் எடுத்துறாங்க. ஹேமரை எடுத்த உடனே அந்த இடத்துல பயங்கரமான லைட்னிங் அப்படிங்கிறது வருது. அதை பார்த்தோன்னே மாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பயபுள்ள சுத்தியலை கையில் எடுத்துச்சுன்னு. வெளியில் ஒரு வழியாக மூபாயும் என்ன பண்ணுறான்னா, அவனோட சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு கத்தியை தள்ளி விட்டு வந்துட்டான்ப்பா. ஸோ அவனை ஓரளவுக்கு சேஃப் ஆகிட்டானா. இப்போ உள்ளுக்குள்ளே சரியான சண்டை போய்கிட்டு இருக்கு. இவன் கையில் ஹேமர் இருக்குது, அவள் கையில் மூன் பிளேடு. அவள் வந்து மூன் பிளேடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். 2 பிளேடு இல்லையா. இவன் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு அந்த ஒரு ஹேமரை தூக்கி போட்டுறான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, செகண்ட் பிளேடை உன்னால் எப்படி தடுக்க முடியும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் போன அந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூட்டர்னை போட்டு வந்து இந்த ஒரு கத்தியுமே தடுத்து விட்டுச்சு. இதென்ன கோயின்சிடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் வந்து இந்த த்ரோ பண்ணுறதெல்லாம் பயங்கரமான ஸ்கில் இருக்குல்ல. இப்போது இந்த ஜீனிக்கு பயங்கரமான ஒரு கோவம். இப்போ என்ன சொல்லுது அந்த ஜீனினா, நான் வந்து என்னோட செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறேன், நீ அவ்வளோதான் அப்படிங்குது. அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷாவத்தின்னு ஒருத்தர் தான், அவனுமே இதே தான் சொன்னான், ஆனால் அவன் என்கிட்ட தோற்று போயிட்டானே அப்படிங்கிறான். இதுக்கு சரியான கோவம். மறுபடியும் நீ என்ன போய் அவன் கூட கம்பேர் பண்ணுவ, என்னோட ஸ்கில் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கில், நீ இன்னைக்கு சாக போகிற பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த அட்டாக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனா. அதாவது இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சோல் மாஸ்டர்லாம் டிஃபீட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ தங்சான் வந்து கண்டிப்பாக செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி போப்பு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்சான் என்ன பண்ணுறான், அவனை சுற்றி ஒரு ப்ளூ சில்வர் கேஜ் அப்படிங்கிறத போட்டு அந்த ஒரு அட்டாக் வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்சானுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, அதாவது இவளோட சோல் பவரும் காலியாக போகுது, இவனோட சோல் பவரும் சீக்கிரம் காலியாகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அட்டாக்கு. யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும். ஆனால் அது நமக்கு தெரியணும்னா நம்ம அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.